தாய் வீடு பிப்ரவரி 2026. நவ யுக சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆசிரியத்துவம். எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி. புதிய கலைத்திட்ட மறுசீரமைப்போடு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கல்வித்துறையிலான வேரியல் மாற்றத்தோடு தொடர்பான வகையில் ஆசிரியத்துவம் முன்னெப்போதும் இல்லாத அளவு கூர்ந்து அவதானிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் விமர்சனத்திற்கு அடிக்கடி உட்படக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது. முன்னைய நூற்றாண்டுகளை விடவும் 21ஆம் நூற்றாண்டு வேறுபட்டது, வித்தியாசமானது. அதன் கால்வாசியை நாம் கடந்து இருக்கின்றோம், கால் பதித்துள்ளோம். 2ஆம் கால்வாசியின் முதல் வருடத்தில் உள்ளோம். இன்றிருக்கும் நாடுகளோடு ஒப்பிடுகையில் இன்னும் நாம் காலூன்ற வேண்டிய கட்டாய தேவையும் கடப்பாடும் எமக்கு முன்னால் அதிகம் உள்ளது. உலகம் சகல துறைகளிலும் மிக வேகமான மாற்றங்களை, பாய்ச்சல்களை துரித கதியில் நிகழ்த்தி வருவது கண்கூடு. அந்த வகையில் பாடசாலை கட்டமைப்போடு கலை திட்டத்தோடு ஒவ்வொரு நாட்டினதும் எதிர்காலத்தோடு தொடர்பு படக்கூடிய கல்விப்புலம், அதிலும் குறிப்பாக ஆசிரியத்துவம் தொடர்பு படக்கூடிய வகுப்பறை முகாமைத்துவம், கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள், பரிகார கற்பித்தல், இணைப்பாட விதான செயற்பாடுகள் போன்றவற்றோடு மாத்திரமன்றி மாணவர்களின் பரிபூரண ஆளுமைகளாக பெர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி உருவாக்கி விடுகின்ற காத்திரமான பணியையும் செய்யக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் காணப்படுகின்றனர். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், சட்டியில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் என்பதற்கு அமைய வாழ்நாள் நீடித்த கற்றல், லைஃப் லாங் லேர்னிங் என்ற பரப்பை நோக்கி மாணவர்களை கவனமாக தூண்டக்கூடிய, கொண்டு செல்லக்கூடிய செல்வாக்குள்ள நபர்களாக ஆசிரியர்கள் காணப்படுகின்றனர். ஆசிரியர்கள் தம்மை இச்சைப்படுத்தாத வரை, அப்கிரேட் அண்ட் அப்டேட் தொடர் கல்விகளில் தம்மை ஈடுபடுத்தாத வரை நவ யுக சவால்களுக்கு முகம் கொடுக்கவே முடியாது. கடந்த நூற்றாண்டுகளைப் போலன்று 21ஆம் நூற்றாண்டு வேறுபட்ட போக்கில் பாய்ச்சலில் நகர்வதால் இந்த நூற்றாண்டின் சிக்கல்களும் சவால்களும் வேறுபட்டவை. கடந்த கால அனுபவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அவற்றுக்கு தீர்வு காண முடியாது. கடந்த கால நிகழ்வுகளும் அனுபவங்களும் சமகால தலைமுறையை எதிர்கொள்ளவும், அவர்களை புரிந்து கொள்ளவும், அவர்களுக்கு மிக பொருத்தமான தீர்வை முன்வைக்கவும் போதுமானதாக இல்லை. கற்றல் கற்பித்தல் என்பது தொடர் பணி, எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் நம்பிக்கை தரக்கூடிய பணி. எதிர்காலத்தை தம் தோள்களில் சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் வலிமையும் வீரியமும் மிக்க துணிச்சலான தலைவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டியது பாடசாலைகளும் பாடசாலைகளில் பணியாற்றக்கூடிய அதிபர்களும் ஆசிரியர்களும் தான். புதிய கல்வித்திட்ட மறுசீரமைப்பு மாணவர்களில் மாத்திரமன்றி ஆசிரியர்களிலும் 21ஆம் நூற்றாண்டு எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆற்றல்களை வழங்க அருகதை பெற்றதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தொடர்பாடல் திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிரச்சினைகளை விடுவிக்கும் ஆற்றல், ப்ராப்ளம் சால்விங், மண்திறன், கூட்டாக குழுவாக வேலை செய்கின்ற தயார் நிலை, டீம் ஒர்க், துறை சார்ந்த வகையில் தன்னை இற்றைப்படுத்திக் கொள்வதோடு தகவல்களை தரவுகளை முகாமில் செய்யக்கூடிய ஆற்றல், சுயமாக எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல், ஆண்டர்பிரினியர்ஷிப், சமய பண்பாட்டு கலாசார விழுமியங்கள் போன்றவற்றை வளர்த்து கொண்டு அவற்றை சமூகத்தில் பிரதிபலிக்க செய்தல், தலைமைத்துவத்தை வழங்குகின்ற பேராற்றல், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்கில் போன்றன முக்கியமான மின்திறன்களாக கருதப்படுகின்றன. இவற்றுள் ஒவ்வொன்றின் கீழாலும் பல்வேறுபட்ட துணை திறன்கள், சப் ஸ்கில்ஸ் ஓ சப்போர்ட்டிவ் ஸ்கில்ஸ் அவசியப்படுகின்றன, தேவைப்படுகின்றன. இந்த நூற்றாண்டில் வாழ்கின்ற சகலரிடமும், குறிப்பாக மாணவர்களை உருவாக்கும் பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்களிடம் இத்தகைய மின்திறன்கள் பரவலாக இருக்க வேண்டும். குறிப்பாக கட்டாயம் அவர்களிடம் இருக்க வேண்டிய மென்திறன்கள் மஸ்ட் ஹேவ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்கில்ஸ் எனவும், இருந்தால் நல்லது என்று குட் டு ஹேவ் எலிமெண்ட்ஸ் கருதப்படக்கூடிய திறன்களும் காணப்படுகின்றன. இவை குறித்த தெளிவும் தேடலும் தொடர் வாசிப்பும் பயிற்சிகளும் இன்றியமையாதவை. கற்றல் கற்பித்தல் செயற்பாடானது மனித உணர்வுகளோடு, சிந்தனையோடு, மன வெளிச்சியோடு தொடர்பான ஒன்று. மனிதர்களை கையாள்வது, ஹேண்ட்லிங் பீப்புள், நெறிப்படுத்துவது, கைடன்ஸ், வழிப்படுத்துவது இங்கு பிரதான இடம்பெறுகிறது. நேரடியாகவோ எழுத்துக்கள் வழியாகவோ மாணவர்களோடு தொடர்பு படுகின்ற பொழுது எமது
கருத்துக்களை தகவல்களை மிகச்சிறந்த முறையில் சரியாக பரிமாற வேண்டும். அதிலே வயது, பால், அறிவு மட்ட வேறுபாடுகள், குடும்ப பொருளாதார பின்புலங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இவை கருத்தில் கொள்ளப்படாத பட்சத்தில், கண்டுகொள்ளாத பட்சத்தில் வெறுமனே தகவல்கள் மாத்திரம் கையளிக்கப்படுவதாக இருக்கும். அங்கு அறிவுபூர்வமான கற்றல் கற்பித்தல் நிகழாது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளிகள் ஏற்படுவது போல ஆசிரியர்களும் கண்டனத்துக்கு ஆளாவார்கள். சமூகத்தாலும் பிள்ளைகளது குடும்ப சூழலாலும் இத்தகைய சவால்கள் நிச்சயம் வந்து குவியும். அதே போல மனித உறவுகளை சீர்படுத்துகின்ற பணியை ஆற்றுகின்ற ஆசிரியர்களிடம் சிறந்த செவிமடுப்பு திறன் காணப்பட வேண்டும். ஆக்டிவ் லிசனிங். அது மாணவர் தரப்பாக இருந்தாலும் சரி, மாணவர்களது பெற்றோர் தரப்பாக இருந்தாலும் சரியே. இந்த சிறந்த செவிமடுத்தல் திறன் இன்றி ஆசிரியர்களால் மாணவர்களை புரிந்து கொள்ளவும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் முடியாது. உணர்வுகளை, மனவெளிச்சிகளை புதைத்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு ஆக்கபூர்வமான ஆரோக்கியமான மாற்றங்களை வகுப்பறைக்குள்ளால் எதிர்பார்க்க உருவாக்க முடியாது. அங்கு பாடசாலை கட்டமைப்புக்கு எதிராக, ஆசிரியர்களுக்கு எதிராக, மூத்தோர்களுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களும் விமர்சனங்களும் சமூக விரோத செயற்பாடுகளும் தான் உருவாகும். அதே போல சமகால தலைமுறை எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் முன்னரை விடவும் வேறுபட்டவை, வித்தியாசமானவை. அவர்களது பிரச்சினைகளை மிகச்சரியாக இனங்கண்டு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சினைகளை தீர்க்கும் ஆற்றல், அவற்றை அலசி ஆராய்ந்து ஒப்பிட்டு தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆற்றலை ஆசிரியர்கள் பெற்றெடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆசிரியர்கள் மாணவர் பரம்பரையால் தூக்கி வீசப்படுவார்கள், விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஆசிரியர்களாலும் அந்த சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியமாக, நிதானமாக, சரியாக தமது கடமையை செய்ய முடியாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் அவமானங்களுக்கும் கூட ஆளாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். தவிர இப்பொழுது மனித உரிமைகள், சிறுவர் உரிமைகள் மிக பலமாக கருத்தில் கொள்ளப்படுவதால், ஊடகங்களும் கள்ளுக்கு பார்வையோடு தெரிவதால் சட்ட ரீதியான சிக்கல்களையும் இத்தகைய அசமந்த போக்கு அல்லது ஆற்றல் குன்றிய ஆளுமை இழந்த ஆசிரியர்களுக்கு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதே போல சமகால உலகு தனியாக தன்னளவில் மாத்திரம் தங்கி நின்று எதையும் சாதிக்க இடம் தருவதில்லை. ஒருவர் மற்றவரில் நிச்சயம் தங்கி தனது தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு போல தொழில்சார் வாழ்மைசார் விருத்தியையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இதற்கு தனித்திருக்க முடியாது. கூட்டாக இருந்து இணைந்து விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு செயற்பட வேண்டிய திறனும் வளர்க்கப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவராக, ஓரங்கட்டப்பட்டவராக, எதற்கும் உதவாதவராக சமூகத்தில் கருதப்படலாம். இது ஆபத்தான நிலைமை, அழுத்தங்களை உருவாக்கக்கூடிய நிலைமை. கூட்டாக இருந்து பணியாற்றக்கூடிய திறன்களையும் இணைந்து செயற்படக்கூடிய திறன்களையும் ஆசிரியர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தமது மாணவர்களிடமும் இத்தகைய திறன்கள் உருவாக்க பாடுபட வேண்டும். காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நொடிக்கு நொடி உலகம் ஒவ்வொரு துறையிலும் தன்னை இற்றைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய இற்றைப்படுத்தல்களால் உருவாகக்கூடிய சவால்களை, பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு எமது துறை சார்ந்த அறிவையும் பொது அறிவையும் இற்றைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் மாணவர்களது சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க முடியாத இயலாமையை, பலவீனத்தை, கையறு நிலையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகும். அதே போல சமூகத்தில் கௌரவமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய இளமிடம் கற்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்க நாம் பலவீனமாக இருப்போம். பொருளாதாரம் கீழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய கருத்துக்கள் அங்கு எடுபட மாட்டாது. எனவே பொருளாதார ரீதியாக, நிதி சார்ந்து நாம் ஆரோக்கியமாக மிகச்சிறந்த பலத்தோடு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாணவர்களை எதிர்கொள்ள முடியுமாக இருக்கும், வழிகாட்ட முடியுமாக இருக்கும். எங்களுடைய கருத்துக்கள் வலுவுள்ளதாக இருக்கும், தாக்கம் மிக்கதாக இருக்கும். அவரை கல்வி என்பது வெறுமனே தகவல்களால் மூளையை நிரப்புவது அல்ல. கல்வியின் மூலம் நம்மிடத்திலே நடத்தை மாற்றத்தை, மனப்பாங்கு மாற்றத்தை, மன வெளிச்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நாம் பெறுகின்ற கல்வி எமது தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்விலும் தாக்கத்தை செலுத்த வேண்டும். எமது நடத்தையில் மாற்றம் பெறாத பட்சத்தில் காகித தகைமைகளை, பேப்பர் குவாலிஃபிகேஷன் பெற்றுக்கொள்வதற்கும் கௌரவமான தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் தான் கல்வி அமையும் பட்சத்தில் அது பயனற்றதாக இருக்கும். சமூகத்தில் நாம் வலிவற்றவர்களாக இருப்போம். அதே போல தலைமைத்துவ வகிபாகத்தையும் ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். இன்று நாம் எதிர்கொள்கின்ற அனைத்து விதமான லௌகீக ஆன்மீக சிக்கல்களுக்கு மூல காரணியாக இருப்பது பொருத்தமான தகமை வாய்ந்த தலைமைத்துவம் இல்லாமையே. எனவே நாங்கள் மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்புகளையும் நம்மிடத்தில் உருவாக்கி கொண்டு
எமக்கு ஒப்படைக்கப்படும் மாணவ பரம்பரையை அந்த தலைமைத்துவ பண்புகளை உருவாக்கக்கூடியவர்களாக அவர்களிடத்திலும் அந்த பண்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக செயற்படுகின்ற பொழுதோ கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் கல்வி புலத்தில் ஈடுபடக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள் நவயுக சவால்களை எதிர்கொண்டு சிறந்த கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள முடியும். ஆக்கபூர்வமான ஆரோக்கியமான வகுப்பறை முகாமைத்துவம் ஒன்றை உருவாக்க முடியும். மாணவர்களை பரிபூரண ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட பிரஜைகளாக உருவாக்க முடியும். இத்தகைய புதிய சவால்களை எதிர்கொண்டு இளம் தலைமுறையின் வழிகாட்டிகளாக இருக்க ஆசிரியர்கள் முன்வர வேண்டும். நன்றி.